ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான முட்டை வறுவல் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வேக வச்ச முட்டை 6 எடுத்துக்கலாம். முட்டையை மஞ்சள் கரு தனியாக வெள்ளைக்கரு தனியாக நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது போல் கட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பில் பேன் வச்சு சூடானதும் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடாயிருச்சு. 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. பூண்டு 10 பல் இடித்து சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. வெங்காயத்தோட கலர் ப்ரௌன் கலர் ஆகணும், அது வரையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வெந்து கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு, ப்ரௌன் கலர் ஆயிருச்சு. இப்போ இது கூடவே நம்ம ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. தக்காளி நல்லா வேகணும். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்குறப்ப தக்காளி வெங்காயம் சீக்கிரம் வெந்துடும். இப்போ நல்லா கலந்து விடுங்க. தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம மற்ற மசாலா சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வெந்துருச்சு. குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாய்த்தூள் நான் கலருக்காக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா சேர்த்து இது போல் நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது கூடவே 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இந்த மசாலாவை நல்லா வேக விடுங்க. நல்லா வெந்து பச்சை வாசனை போய் எண்ணெய் தனியாக பிரியணும். எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம முட்டை வெள்ளைக்கருவா மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. நல்லா வெந்து எண்ணெய் தனியாக வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது கூட நம்ம முட்டை வெள்ளைக்கருவை சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. மசாலா எல்லா பக்கமும் படணும். இது போல நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாருங்க, நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சள் கருவை இது கூடவே சேர்த்துக்கலாம். மஞ்சள் கரு சேர்த்து லேசாக கலந்து விடுங்க. இந்த முட்டை வறுவல் சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான், சுட சுட முட்டை வறுவல் தயார். இப்போ இது மேலே நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். பாருங்கள், சுட சுட சூப்பரான முட்டை வறுவல் தயார். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.